டாஸ்கா? என்ன பார்க்குறீள்? தட்டில் காசு போடல நீங்கள் ஃபீல் பண்ணுறது எனக்கு புரியுது. என்ன பண்ணுறது? நான் ஃபீல் பண்ணலையே. போடுங்க. ம் ம் நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல. தேங்க்யூ. பயங்கரமான ஆளுப்பா. வேல் முருகா. முருகா அவனை நம்பாதான் ஏமாத்துறான். என்ன தொட்டு கும்பிடுறான்? அப்பா பெரிய ஜித்தந்தான். உட்காருங்க உட்காருங்க. இவங்க பிச்சை கேட்கறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? பாட்டி எத்தனை பேர் இருக்கீங்க? சோறு ரெண்டெல்லாம் ரெடியா? 18 பேர் இருக்காங்க. இதுல 100 ரூபாய் இருக்கு. 90 ரூபாய் ஆயிடுச்சு. இன்னும் 2 பேருக்கு வந்தா போட்டுருங்க. வாரா எப்படி தம்பி? பாட்டி உலகிற சாமி கருப்புற கொளுத்தணும், உண்டியில காசு போடணும்னு சொல்லல. நாமளா செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அதே காசுல 10 பேர் பசியில இருக்கிறவங்களுக்கு போட்டீங்கன்னா அவங்க வயிறாவது நிறையும். அதான் வரட்டுமா? போயிட்டு வரா சார். பரவாயில்ல. ஐயோ தப்பா ஃபீல் பண்ணிட்டோமே. கடவுளே நல்லா இருக்கட்டும். ஏமா காலையிலேயே நம்ம வீட்டுக்கு புதுசா குடுத்தன வந்திருக்காங்க போல இருக்கு. ஆமாத்தா, அப்பா பொண்ணு 2 பேர் தான். பார்க்க நல்லவங்களா தெரிஞ்சாங்க. சரி இருக்கட்டுமேனு விட்டுருக்கேன். ஹலோ, யாரு? மூர்த்தி பேசுறேன்ப்பா. சொல்லு மாமா. டீ கடைக்கு போவோமா? டேய், டீ கடை போறதுக்கு ஏத்த வீட்ல இருந்து போனா போன இடம் சொம்ப. என்னடா அது, எவனை பார்த்தாலும் எரிஞ்சு விழுறாங்க. அண்ணே, அங்க யார் சத்தமா பாட்டு கேட்டுட்டு இருக்குது? என்னப்பா அங்க இது வேற காதல. அங்க யார் சத்தமா பாட்டு கேட்டுட்டு இருக்குது? நம்ம வீட்ல புதுசா குடி வந்திருக்காங்கல்ல அவங்க. அப்படியா? அவங்க சத்தத்தை குறைக்க சொல்லுங்க. ஐயா எனக்கு பயம் நடக்குதுப்பா, நான் போக மாட்டேன். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறீங்களே. சரி நானே போய் சொல்றேன். மண்டை வெடிக்குது. ஏங்க வீட்ல யாருங்க? வெளியில யாருங்க? தமிழ், இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ். இதுல எந்த தமிழ்? இந்த வீட்டு சொந்த தமிழ். அகநானூறு, புறநானூறு, எட்டுத்தொகை, குறுந்தொகை, நலவெண்பா, நாட்டியப்பா. இதுல நீ யாருப்பா? உங்க அப்பா. வெளியாமா அவ்வியார் மாதிரி பேசிட்டு இருக்கா? எங்க அப்பா வீட்டுக்குள்ள இருக்காரு. சொல்லுப்பா. சொல்றேன். ஏமா குடுத்துட்டு வந்த அன்னைக்கு அப்படி சவுண்ட் போட்டு டார்ச்சர் பண்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? என்ன கேட்டுட்டு இருக்கல, காது கேட்காதா? என்ன பாட்டி இந்த லுக்கு விடுது? நம்மள பாக்குதா இல்லாட்டி வேற ஏதாவது பாக்குதா? ஹலோ, என்ன 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 சொன்னீங்க? சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொன்னேன். நான் வேணா போட்டுடுறேன். கிழிஞ்சது போ. நான் வேணா தச்சிடுறேன். ஏய், சவுண்ட குறையமான்னு சொல்றேன். பார்க்க அழகா தான் இருக்கா. பாவம் கொஞ்சம் லூசுன்னு நினைக்கிறேன். அம்மாட்ட சொல்லிட்டு முதல்ல வீட்டை காலி பண்ண சொல்லணும். மீனாட்சி. என்னப்பா? யாருமா? வீட்டுக்காரருப்பா. வீட்டுக்காரரா? அப்பா வீட்டு ஓனர்ப்பா. ஓஹோ. என்ன பாக்குற? தாலி தாலி. ஏன் எவ்வளவு ஏமாந்தா தாலி கட்டிடுன்னு மிரட்டுவல? இப்ப என்ன கட்டு பாப்போம். ஓ, ஐ லவ் யூ சொன்னாதா கட்டுவியா? ஐ லவ் யூ. இப்ப கட்டு. என்ன எதுக்கு சிரிக்கிற? இல்ல தாலியா தாம்பு கயிறான்னு முதல்ல உட்கார எடுத்துட்டு பாரு. தாலிதான். அப்ப நீயும் கழுத்துல கட்டிக்கோ. நீயே கட்டிக்க. பிச்சு போடுவோம். மீனாட்சி, என்னத்தா சதுர அடிக்கிட்டு இருக்க? அது ரொம்ப வழுக்குதா, அதான் சுண்ணாம்பு போட்டு தேய்ச்சிட்டு இருக்கேன். போவனாங்குது. ஆமா, என்ன இன்னைக்கு நீங்க பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு இருக்கீங்க? என் மருமக என்ன ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டா. நானா இழுத்து போட்டு செஞ்சாதான் உண்டு. என் 2வது மருமகளை இவள மாதிரி அமைஞ்சிட்டா
என் மனசெல்லாம் நிறைஞ்சு போயிரும். உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி நல்ல மருமகளே கிடைப்பா. ராசா மாதிரி புள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு ஏன் ஆத்தா புலம்புற? மீனாட்சி பா இதையும் துவச்சிட்டு இருந்தா. வாங்க ஐயா. ஆ, குடுத்தன வந்த அன்னைக்கு பார்த்தது, அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே முடியலையே. என்னம்மா பண்றது? மதுரையில் 2 நாள் வேலை பார்த்தேன்னா வெளியூர்ல 10 நாள் ஆடிட்டிங் இன்ஸ்பெக்ஷன் போயிடுறேன். வேலை அப்படி. முன்னெல்லாம் டூர் போகும்போது மீனாட்சியை தனியா விட்டுட்டு போறோமோன்னு கவலையா இருக்கும். இப்போ உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கவலை கிடையாது. மீனாட்சி எங்க வீட்டு பொண்ணு மாதிரி. நாங்க பாத்துக்கிற மாட்டோமா? ஆமாம்மா, அந்த தைரியத்துல இருக்கேம்மா. அந்த தைரியம் தான். ஐயா வேண்டாம் அவருப்பா பிள்ளை இப்ப காண்டாம இருக்கணும் பேர் வச்சாலாம் பிள்ளைங்களா அதுங்க குட்டி பிசாசுங்க ஞாயிற்றுக்கிழமை குளிக்க மாட்டேன் அடம் பிடிக்குதுங்களே. மீனாட்சி குட் மார்னிங். ஹாய் குட் மார்னிங். ஓ அண்ணி, you can talk in English, huh? Very good. Now onwards I'll only talk to you in English. அதேதான். Excellent. Marvelous. மாவெல்லாம் அப்பதான் அரைச்சு வச்சிட்டேன். சும்மா இருக்குதுங்களா அதுங்க? Anni, actually you're from Madurai or somewhere else? மை நேம் இஸ் கம்பம் கலைச்செல்வி. குட் மார்னிங். அம்பிட்டு தான் இங்கிலீஷ் தெரியும், ரொம்ப பேசாத. Okay, okay. ஏன்னு எல்லாரும் துணிக்கு சோப் போடுவாங்க, அங்க உன்னை கனடா கட்டி வச்சுட்டு கல்லுக்கு சோப் போடுது. எனக்கு எப்போ எதுக்கு எப்படி சோப் போடணும்னு தெரியும். தெரியுது, பார்த்தாலே தெரியுது. ஆத்தா உஷார். ஏன் நீ உங்க கொழுந்தனார் வேலைக்கெல்லாம் போக மாட்டாரா? அது சரி, சிலைய திருடவனுக்கு பூசாரி வேலையும் வாட்ச திருடவனுக்கு வாட்ச்மேன் வேலையும் கிடைக்கிற இந்த காலத்துல எங்க தம்பிக்கு நல்ல வேலை கிடைக்காதா என்ன? இங்க கம்ப்யூட்டர் படிப்பு படிச்சுக்கிட்டு ஒரு 4000 5000 சம்பாதிக்கிறத விட அங்க வெளிநாட்டிலேயே ஏன் குவைத்திலேயே ஒரு 50,000 60,000க்கு பெரிய வேலையா வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிதான் எங்க வீட்டுக்காரர் போயிருக்கிறாரு. பாத்தியா? அப்ப ராமர் கோட்டை தாண்டாத லக்ஷ்மணன் இல்ல? ஆமாத்தா, அவன் குழந்தை மாதிரி எங்க சுத்தினாலும் என் கையால தான் சாப்பிடுவான். வெளிநாடு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை பிரிஞ்சு எப்படி இருக்க போறோமோ. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக போலீஸ்ல வந்திருந்தாங்க, கழுத்து போட்டேன். யாரு அண்ணன் போனா? அண்ணே நான் எழுதி விட்டு தம்பி பேசுறேன். ஏன் வேலை விஜய் என்னாச்சுன்னு ஒண்ணே நம்ம சும்மா இருக்கேன். ஊர்ல ஒரு மதிக்க மாட்டேங்கடா என்ன? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஆமாய்யா, நாங்க எல்லாரும் பழனிக்கு போறதா இருக்கோம். தம்பி இங்க தான் இருக்க போறான், நாங்க தான் போறோம். ஆமா, ஒரு வேண்டுதல். என் 2வது மருமகளும் இவ்வளவு மாதிரியே அமைஞ்சிட்டா என் மனசெல்லாம் நிறைஞ்சு போயிரும். இத புடுங்க முடியுமாடா? பிரச்சனை என்னாச்சு? இல்லைங்க, அவங்க 2 நாளா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. பஞ்சாயத்துக்கு நம்மள யாரும் அசைக்க கூட முடியாது. பழனி பஞ்சாமத்து தகராதுல கடைக்காரனை விரட்டி வெட்டணும்ல. நம்மள வெட்டு ஒண்ணு துண்டு. நம்ம அழகர் கோயில் வஜ்ரவேல் ஆளுங்க தான். அவங்கள நான் பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர் வெயிட் பண்றாரு. வாங்க வருங்க. வணக்கம்யா. மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழாவுக்கு கவர்னர் வர்றாரு. சிட்டியில் உள்ள ரவுடிஸ் எல்லாம் பிடிச்சி உள்ள போட சொல்லியிருக்காங்க. நம்ம ஆட்களை எல்லாம் கொஞ்சம் வெளியில வராம பாத்துக்கிட்டீங்கன்னா. தங்கம் புரிஞ்சுதுங்க. நான் பாத்துக்கிறேன். ஆரப்பாளையத்துல இருந்து தமிழ் பெரிய ஒரு வண்டி வருது. தீபாவளி அதுமா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா என் குடும்பம் எங்க தெரியுமா இருக்கு? ஆஸ்பத்திரியில. உங்க ஆளுங்க 3 வயசு குழந்தை 12 மணி நேரம் உயிருக்கு போராடி இருக்கு. அது என்ன பாவம் பண்ணுச்சு? இல்ல நாங்க தான் என்ன பாவம் பண்ணோம்? உங்களை பார்த்தா ஒதுங்கி தானே போயிட்டு இருக்கோம். ஏன் இப்படி பண்றீங்க? தமிழ் நல்லா இருங்க, நல்லா இருங்க. என்னடா பண்ணீங்க? பெரிய தப்பா பேசுறேன். இன்னைக்கு தொலைச்சிடுறேன்டா.
தண்ணி அடிச்ச பலதரம் தெரியாது. அண்ணி ஐயா என்னய்யா அண்ணி அழாதீங்க, அம்முக்கு ஒன்றும் ஆகாது. வீட் சாவி கொடுங்க. எதுக்குப்பா? இல்லை உடனே 8000 ரூபாய் டெபாசிட் வேணுமா? ஐயோ வீட்டுல அவ்வளவு பணம் இருக்காதேப்பா. இந்த நேரத்துல பேங்க் திறந்திருக்காதே, என்னையா பண்ண போற? சேட்டு இதை வச்சுட்டு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்களேன். ஆண்டவன் புண்ணியத்துல பிள்ளைக்கு ஒண்ணு இல்லை, நல்லா இருக்கா. தீபாவளி அதுவுமா வீடே வெறிச்சுன்னு கிடக்கும். ஐயா இங்க நானும் அண்ணி இருந்து பாத்துக்கிறோம், நீங்க எல்லாம் மீனாட்சியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போங்க. மீனாட்சி வீட்டுல சாமி படத்துக்கு கொஞ்சம் விளக்கேத்தி வச்சிராத்தா. தம்பி உங்க அண்ணன் ஃபோன் பண்ணுவாரு, அவர்கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம். கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லு. ஆமாப்பா வருத்தப்படுவான். சரி போங்க, நாங்க பாத்துக்கிறோம். டே தமிழ், நீ இங்க இருக்க ஒன்னே புறப்படு. மேலூர்ல இருக்க எங்க அக்கா வீட்டுல போயிடா, மத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறோம்டா. என்ன பேசுற? எப்படி அங்க எல்லாரும் விட்டு போக முடியும்? நாய்க்க குலைச்சிட்டு போகுதுன்னு விடாம நம்ம எதுக்கு அது கிட்ட போய் சண்டை போடுறது? தம்பி பேர்ல எந்த தப்பும் இல்லத்த. அவனுக்கு என்னென்ன பண்ணானுங்க தெரியுமா? அயோக்கிய பாவிங்க. பசங்களா உள்ள போங்க போங்க. மூர்த்தி இங்க வந்துட்டு போ. டே எங்க அம்மா கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். தயவு பண்ணி இங்க இருந்து உடனே கிளம்புடா. நீ உன்னை கும்பிட்டு கிடக்குற. ஏமா இவனை இப்பயே அனுப்பிங்கம்மா, நான் வந்துடுறேன். எதுக்கு தமிழ்? எதுக்கு இதெல்லாம்? நீ எதுக்கு அவங்க கூட எல்லாம் சண்டை போட்ட? பொறுக்கி பசங்க ஒதுக்கி வர வேண்டியதானே? தேவையில்லாம ரோட்ல போய். என்ன தேவையில்லாம? எங்க அண்ணனுக்கு அம்மா மாதிரி. அவன் என்ன வார்த்தை சொன்ன தெரியுமா? என் உசிரே போற மாதிரி இருந்துச்சு. எப்படி அடிச்சேன்னு தெரியல, ஆனா ஏன்டா அடிச்சேன்னு இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். இனிமே நீ அந்த வீட்டுக்கு போக கூடாது. என்னம்மா சொல்ற நீ? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? நீ முதல்ல வாயை மூடுறி. இத பாரு, நான் சொல்றத கேளு. போக கூடாதுனா போக கூடாது. மூர்த்தி மூர்த்தி மூர்த்தி, அம்மா என் பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சு. மூர்த்தியை கொஞ்சம் வர சொல்லுமா. அம்மா அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்க, அது நல்லபடியா நடக்கணும்னா தயவு செஞ்சு அவனை கூப்பிடாதீங்க. உங்களுக்கு உதவி பண்ற நிலைமையில நாங்க இல்ல, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. ஏமா என்ன கூப்பிடக்கூடாது? நான் வரமாட்டேனா? தெரிஞ்சவங்க எல்லாம் விலைக்கு போயிட்டாங்கன்னு பயப்படாதீங்க, நான் இருக்கேன். வயசு பொண்ணு, நீ எதுக்குமா அங்க எல்லாம்? வாங்கம்மா போலாம். என்னம்மா விட்டுருங்கிற? ஏதோ சொம்பு திருடின கேஸ் மாதிரி 4 பேர் அடிச்சு மண்டையை உடைச்சிருக்கான், ஒருத்தர் கையை வெட்டி இருக்கான். யாரோட கை? பெரியவரோட கை. ஐயா சமயத்துல வந்து ஐயா அன்னைக்கு சொன்னீங்களே என் புள்ள நல்லவன்னு, நீங்க சொல்லுங்க ஐயா. ஐயாவுக்கு நீங்க சொல்லுங்க. உன் புள்ள உனக்கு நல்லவன், ஆனா எங்களுக்கு முதல்ல வெளில போமா. ஐயா எங்க குடும்பத்துல அப்படியெல்லாம் நடந்ததில்லை ஐயா. அவன் நல்ல ஐயா ஐயா ஐயா. உங்களை யாருமா இங்க வர சொன்னா? மூர்த்தி எங்க? எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. மீனாட்சி அம்மா இங்க கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போ. நீங்க போங்கம்மா. ஆமா வாங்க போங்க. வாங்கம்மா போலாம். எதுக்குமா அந்த ஆளுகிட்ட பேசிக்கிட்டு? நல்ல வக்கீல போய் பாருங்கம்மா.
யார பாப்பேன்? ஐயோ எங்கடா கூட்டு போற? நம்ம மதுரையில் ராத்திரி 11 மணிக்கு அப்புறம் பரோட்டா கடை திறந்திருக்கோம். ஆஸ்பத்திரி எப்படிடா? சொர்க்கம் மருத்துவமனை, டாக்டர் கற்புக்கரசி MBBS. பார்வை நேரம் இரவு 9 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை. ஏண்டா விடிய விடிய அடுத்தவங்களை தூங்க விடாம அப்படி என்னடா வைத்தியம்? இருட்டடி வைத்தியமா இருக்கா? இது சொர்க்கத்தின் திறப்பு விழா. புது சோலைக்கு ஐயா தங்கள் மேனிக்கு என்னவோ? மேனிக்கு ஒண்ணு இல்லையா, சூட்டு வைத்தவலி. சூட்டை தணிப்பதற்கு சுகமான வைத்தியம் செய்கிறார்கள். கட்டணம் குறைவு, ஆனால் கவனிப்போ அதிகம். ஊசி கீசி போடுவாங்களா? ஊசியை அவர்கள் போட மாட்டார்கள், போட வேண்டும். பக்கத்தில் பருவன் இலா இனிமை தரும் இனிய வலி தாங்க முடியல. டாக்டர் கற்புக்கரசி. என்னாச்சு? இது உடம்பு சுடுது. ஆமா. எங்க? ஐயோ வயித்துல. இங்கயா? ஆமாமா. சொல்லுயா. எங்க சுடுதுன்னு சொல்லு. இங்கயா? சொல்லுயா. பாத்தியாடா 72 வயசுல அது பாட்டுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி போய்கிட்டு இருக்கு. நம்ம பொழப்பு எப்படிடா நடக்கும்? என்ன அம்மாவாசை ஏதோ சோகமா உட்காந்துருக்கீங்க? வயிற்றுல ஏயா கேட்குற? ஒரு வாரம் 10 நாளா நம்ம ஏரியால எவனும் ஜாக மாட்டேங்கிறான். உங்களை போய் கேட்டேன் பாரு. ஏயா வெங்காயம், உங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரே, அவர் இப்ப எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன 97 வயசுல கபடி விளையாடிட்டு இருக்காரு. முந்தான ராத்திரி கூட செவரேறி குச்சி போய் ஒரு பொண்ணை தள்ளின்னு வந்துட்டாரு. அது இல்லையா, ஏதோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்க தாத்தாவுக்கு ஜுரம், ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க, இழுத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு கிடக்குனாங்களே, போலியா? ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்க போலியான்னு கேட்டேன். வெட்டிடுவேன். அம்மாவாசையும் பூச்சி வந்து சீரட்டு கட்டாயனா, இந்த சீரட்டை மட்டும் எடுத்து கொடு, மாத்தி குடுத்துறாங்க. ஏதாவது திட்டுக்கிட்ட போறாங்கப்பா. திட்டுறதுக்கு வாய் இருந்தா தானே, சொல்றத செய்யா. உன்னோட பெரிய தொல்லையா போச்சுப்பா. ஐயா எனக்கு ஒரு கலசம் கொட்டை வடி நீர் தாருங்கள். யோ காப்பின்னு கேட்க மாட்டியா? செந்தமில்ல தான் பேசுவா நீ. நான் மட்டுமா பேசுகிறேன்? என் தாய் தந்தை என் மூதாதையர் அனைவரும் இவ்வாறு தானே பேசினார்கள். உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குடி. இந்த வாரம் நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் மோப்பம் பிடிச்சி வச்சிருப்பிய சொல்லு. திங்கக்கிழமை நம்ம ராமசாமியோட அப்பே புட்டுக்குருவான். அப்படி போடு. புதன்கிழமை பெரியாஸ்பத்திரியில் எடுத்துட்டு பெருசு அது காலி ஆயிடும். வணக்கம் பூச்சி அம்மாவாசை சவிக்குமா? என்ன எதிரி திடீர்னு வெள்ளக்குடி காட்டுறான்? என்ன பண்றது? ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏப்பா ஆளுக்கு ஒரு டீ சாப்பிடுறீங்களா? விஷத்தை கலந்தாலும் கலந்துருப்பான். வேணாம். ஆளுக்கு ஒரு போண்டா, எலி மருந்து வச்சாலும் வச்சிருப்பான். வேணாம். அடப்பாவிங்களா, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஆச்சும் சாப்பிடுங்கயா. வேணா உடியா. வெங்காயம் தம்பி ஒரு சீரட்டு கூட. 2 பேர் இருக்கீங்க, ஒரு சீரட்டு கேக்குறீங்க. ஓவரா பேசுற. ஒரு போர்வேல 2 பேர் படுக்கிறது இல்ல. அது மாதிரி ஒரு சிகரெட்டை வாங்கி 2 பேர் இழுப்பா. நீ மூடு. ஐயா எனக்கும் ஒரு தங்கராஜா வடிகட்டி புகையில சுருட்டு கொண்டு தாருங்கள். கோல்ஃப்ல கிங்கன் கேளியா. ஏண்டா எவனை பார்த்தாலும் ஓசில போண்டா டீ சிகரெட்டு. இன்னைக்கு இருக்குடா உங்க வாய்க்குள்ள தீபாவளி. 1 2 3. அம்மா அட பாவிகளா, சிகரெட்டை மாத்திட்டாங்களா? ஏ சுடபட்டி, என்ன பண்ற? கோயில் இது பார்த்தா அப்படி தெரியுது. உன்னை சைட் அடிச்சிட்டு இருக்கேன். சரி சாமிகிட்ட என்ன வேண்டிட்ட? நீ குவைத்துக்கு போக கூடாதுன்னு வேண்டிட்ட. அடி பாவி, நான் போகணும்னு டெய்லி வேண்டிட்டு இருக்கேன், நீ வேண்டான்னு வேண்டிட்டு இருக்கியா? அவரே பல கன்ஃபியூஷன் உட்காந்துருக்காரு. இல்ல உன் அப்ளிகேஷன் ஃபார்வர்ட் பண்ணுவாரா இல்லாட்டி ஏன் அப்ளிகேஷன் ஃபார்வர்ட் பண்ணுவாரா? லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஒன்னா உடனே சொல்லிடுவீங்களே, லேடிஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ஸ் செகண்ட்னு. தேவைப்படுறப்போ லேடிஸ் ஃபர்ஸ்ட், தேவையில்லாதப்போ ஜென்ஸ் ஃபர்ஸ்டா? சரி நான் வேலைக்கு போகலன்னா சோத்துக்கு நான் சிங்கடிக்கு போறோமா? நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? எனக்கு வேலை கிடைச்சிரும். அதுவும் சரிதான். நீங்க வேலைக்கு போனீங்கன்னா அப்புறம் ஜாலியாக வீட்டு வேலையெல்லாம் பார்த்துப்பேன். என்ன பண்ணுவ? என்ன காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு சுடு தண்ணி வச்சுட்டு 6 மணிக்கு உனக்கு அப்படியே ஒரு பெட் காஃபி கொடுத்து எழுப்பி விடுவேன். 7 மணிக்கு சாமி உன்னை டிஃபன் ரெடி பண்ணி 8 மணிக்கு உன்னை சாப்பிட வச்சு 9 மணிக்கு உன்னை ஸ்கூலில் இறக்கி விடுவேன். என்ன 10 மணிக்கு உனக்கு பிடிச்ச மளிகை சாமான் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து 11 மணிக்கு துணியெல்லாம் துவைச்சி காய போட்டு அப்படியே 12 மணிக்கு சமையல் ஆரம்பிப்பேன். அப்புறம் 1 மணிக்கு உன் ஸ்கூலுக்கு வந்து உன் பகலில் வந்து உட்காந்து உனக்கு சோறு ஊட்டி விடுவேன். 2 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு காஞ்ச துணியெல்லாம் எடுத்து அயன் பண்ணி வச்சுட்டு என்ன 3 மணி வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். நடுவில் கொஞ்சம் டிவி பார்ப்பேன். அப்படியே சூடாக ஒரு காஃபி ஒரு 4 மணிக்கு அடிப்பேன். 5 மணிக்கு உன்னை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வர வழியில்
உனக்கு பிடிச்ச குண்டு மல்லி வாங்கி கொடுத்து ம். என்ன நீ 6 மணிக்கு டியூஷன் எடுப்பியா ம். டியூஷன் நடுவில் அப்படியே உனக்கு மினி டிஃபன் தருவேன் ம்ஹும். 7 மணிக்கு நான் சமையல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் 8 மணிக்குள்ள சமையல்லாம் ரெடி ஆயிடும் 2 பேரும் 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு என்ன 10 மணிக்கு நீங்க டயர்டா படுப்பீங்களா ம். ம்? நான் வந்து கை கால்லாம் அமுக்கி விடுவேனா அடடடடா. அதை பார்த்து நீங்க திரும்புவீங்களா ம். உங்க முகத்தை பாப்பேனா அப்போ உன் உதட்டு மேல இருக்கிற மச்சம் என்ன வா வேணாம், வேணாம், வா வா வா